தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறான், மோசே வந்து மரித்து போனதுக்கப்புறம் என்ன செய்ய, எப்படி ஜனங்களுக்கு இது பண்ண, ஜனங்கள் முறுமுறுத்துட்டே இருக்காங்க. மோசே இருக்கும்போதும் சரி, யோசுவா இருக்கும்போதும் சரி, ஆனால் அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் நாளை உங்களை அற்புதங்கள் செய்வார். இந்த காரியத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு இருக்கிற, அந்த பொண்ணுக்கு வயசு 16 வயசு இருக்கும்போது ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சு. அந்த வெட்டு எப்படின்னா, லைட்டாக குளிர்ந்த காற்று பட்டாலே உடனே ஃபிக்ஸ் வந்துடும். ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா தாறுமாறாக வந்துடும். அந்த டாக்டர்கிட்ட காமிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பொண்ணு சீக்கிரமாக மறிச்சு போயிடுவான், இன்னொன்று அவள் வாழ முடியாது, அதனால் ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சுருங்க அப்படின்னு. எந்த காற்று வராத அளவுக்கு வெக்கையாக ஒரு அறையை வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கடந்து போச்சு. திடீர்னு அந்த ரூம்குள்ளேயே வெட்டு ரொம்ப சீரியஸாகி ஐசியூ வார்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ டாக்டர் சொன்னாங்க, இல்லை கொஞ்ச நாள் தான் நீங்கள் உங்கள் தெய்வத்திட்ட வணங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாக கிடக்குறாங்க. அங்கேயுமே ரொம்ப துடிச்சுக்கிட்டே தான் கிடக்குறாங்க. அப்போ அந்த பெட்லேருந்து ஒரு 3 பெட்டு தள்ளி ஒரு ஊழியக்கார் ஒருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்களா, எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அந்த தாய் அவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறா, என் பொண்ணு சாக போகிறா, 7 வயசுல சாகுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குமா, பெற்றவங்களை ஏற்றுக்கொள்வாங்களா, நம்ம என் பிள்ளை மறிக்க போகிறான், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், சாக போகிறாளேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரத்துக்கு, ஐயா என் பொண்ணு சாக போகிறா, நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு நேரம் வந்தாராங்க. அந்த பொண்ணை பார்த்து சொன்னாராங்க, மகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறாரு, உன் வியாதியை மாற்ற போகிறாரு, நீ குளிர் மிகுந்த ஒரு தேசத்தில் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாராம். அப்போது அவங்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னது நமக்கு குறைந்த காத்தே படாது, ஆனால் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வரும், ஆண்டவரோட ஜீவனோட பாதுகாப்பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம் ஜெபம் பண்ணிட்டு. ஒரு 2-3 நாள் ஆக ஆரம்பிச்சிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக எலும்ப ஆரம்பிச்சாங்களாம், பலன் கிடைக்க ஆரம்பிச்சான், கை கால்கள்லாம் பலன் கிடைக்க ஆரம்பிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. 10 நாளில் டிஸ்சார்ஜ் டாக்டர் சொன்னாங்க, நல்லா ஆகிட்டா, இனிமேல் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அவளுக்கு படிக்கணும்னு ஆசை வச்சான். சரி இப்போ ஸ்கூலு தான் போய் பார்ப்போங்க, ரூமுக்கெலாம் வர ஆரம்பித்தா. ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி ஸ்கூலில் சேர்த்தாங்க. படித்து முடித்தா, காலேஜ் முடித்தா, மாஸ்டர் டிகிரி பண்ணி முடித்தா. அப்போது அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். சரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த திருநெல்வேலி சைடு தான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கைയാണ്. அதுக்கப்புறம் தான் ஒரு இடி வந்துச்சு. அவங்க இந்த ஹஸ்பண்ட் இருக்குங்களோ அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கொடுத்து ஜெர்மனிக்கு மாற்றிட்டாங்க. ஜெர்மனி எப்படி இருக்கும், எவ்வளோ கூலிங்கான தேசம். ஆனால் அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிட்டான், பழையபடி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போதோ, எனக்கு என்ன ஆக போதோ. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த குளிர் மிகுந்த தேசத்துல தான் உன்னையும் சந்ததியும் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரேன்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு மெதுவாக போனாலாம். முதல் கால் எடுத்து வச்சாலும் பயந்துக்கிட்டே இருந்தாலும், கொஞ்ச நாள் போச்சான், பயந்துக்கிட்டே இருந்தாலும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல் குழந்தை பிறந்துச்சான், அடுத்து 2வது குழந்தை பிறந்துச்சான், 3வது குழந்தை வயிற்றுல இருந்தான். ஆனால் டக்குன்னு வாழ்க்கை அப்படி மாற்றினாலும். எந்த இடத்துல எந்த இதனால முடியாது, எதுவுமே முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டோடைய வாயில இருந்து வார்த்தை வந்தது, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த மகளுக்கு செய்வார், உங்களுக்கு செய்ய மாட்டாராங்க, கட்டாயம் செய்வார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணி உங்களை வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க, மனம் அடைந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். அந்த மகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க, ஆச்சரியம். நடக்கவே முடியாது, ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சது, கை விரிச்சிட்டாங்க, எல்லாரும் முடிஞ்சதுனால ஆண்டவர் சொன்னார், உங்களை வாழ வைக்கிற போறேன். அண்ட் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன்னை பரிசுத்தமாக்கி மாற்ற முடியும், நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன், உன் வாழ்க்கையை தலையில மாற்ற போறேன், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்க போறேன். நீ நன்றாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்க அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதனால சோர்ந்து போகாத, ரொம்ப உட்கார்ந்து துக்கம் அடையாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துக்கிறேன், நீ சோர்ந்து போகாத. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா, ஆண்டவரை நோக்கி கெஞ்சிட்டுமா, உங்களுக்கு உங்களுடைய பசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டு நீங்கள் பரிசுத்தமாயிட்டா போதும், ஆண்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பித்துருவார். அவனுக்காக ஜெபிக்கிறேன். அந்த தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டு யார் யார் இந்த காணொலி வழியாக வேதனையோட துக்கத்தோட, ஐயோ எனக்கு என்ன முகாந்திரம், நான் என்ன செய்தா, எனக்கு அற்புதம் நடக்கும், என்ன செய்தா என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பார்க்கிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், வாழ்க்கை உயிர்ப்பிக்கட்டுமானவன். நீங்கள் உயர்த்தி நிறுத்துகிற தெய்வமானவன். பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து உயர்த்தி நிறுத்து. வேதனைகளை மாற்றுங்க, டிப்ரெஷனை மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, சகல காரியங்களிலும் இந்த உயிர் மிச்சை கட்டளையிட்டு பிள்ளைகளை வாழ்ந்திருக்கும்படி செய்யுமா. எல்லாரும் இயக்கத்தோட கையேந்தி நிற்கிற அந்த வேதனை நிறைந்த வாழ்க்கையை மாற்றி போடும், கடன் பிரச்சனையை மாற்றி போடும். அண்ணவனே, எல்லா காரியத்தையும் கொடுத்து வாழ்க்கையை திருப்தியாய் வாழ நீ உதவி செய். இந்த பிள்ளைகள் உமக்காக உங்களை தங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள பலனையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. நீங்கள் தான் எல்லாம் செய்ய முடியும். உங்களால் மாத்திரம் இந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தமாக்குற தெய்வமே இந்த பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி அதற்கேற்ற ஆசீர்வாதங்களால் நிரப்பி மகிழப்படும். சாபக்கிரியல் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் சொல்லிச்சு. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும் சொல்லிச்சு. இயேசு என்னும் அதிகாரம் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து சொல்லிச்சு. நல்ல பிதாவே, எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. கத்தருக்காக நம்ம வாழ்கிறோம். நம்ம ஆண்டருக்காக பரிசுத்தமாக நமக்கு வாழும்பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் செய்யாமல் இருப்பார். கட்டாயம் யுத்தம் செய்ய சொந்தப்பார். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.